நேற்று நல்லூர்ல நடந்த சம்பவம் சரியென்று சிலரும் பிழையென்று சிலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளியில அது தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 18ஆம் நாள் 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. தியாக தீபம் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருக்க தொடங்கி 4வது நாள். 1987ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் நாள் சர்வதேசத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் தியாக தீபம் திலீபன் அண்ணா. இறக்கும் தருவாயில் என்னை மறந்து நான் தண்ணீர் கேட்டாலும் எனக்கு நீங்கள் தண்ணீர் தரக்கூடாது என்று முன்பே வாக்குறுதியை வாங்கிவிட்டுத்தான் உண்ணாவிரதத்தில் இருந்திருந்தார். அப்படியான ஒரு மனநிலையோடு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மண்ணின் மீது அவர் கொண்ட பற்று. அந்த காலத்தில் அவர் உண்ணாவிரதம் இருக்காம பொதுநலமா யோசிக்காம தன்னுடைய சுயநலத்தோட யோசித்துக் கொள்வாராக இருந்தால், யோசித்திருந்திருப்பாராக இருந்தால் இன்று அவர் ஒரு பெரும் துறையில சாதித்தவராகவும், அவருக்கு சில வேளைகள் ஒரு 4 குழந்தைகள் பிறந்திருக்கின்ற, ஒரு குழந்தை வைத்தியராக, ஒரு குழந்தை பொறியியலாளராக, ஒரு குழந்தை வெளிநாட்டில், இன்னொரு குழந்தை ஏதோ ஒரு தொழில் செய்து ஏதோ ஒரு துறையில் சாதித்தவர்களாக. இப்போது நாங்கள் சில குடும்பங்களை பார்த்து என்னடா இது அப்பா வைத்தியர் பிள்ளைகள் அப்படி இப்படி அந்த மாதிரியான ஒரு நிலையோட செல்வச் செழிப்போட மகிழ்ச்சியோட வாழ்ந்திருப்பார். ஆனா இந்த மண்ணின் மீது பெற்றுக்கொண்டு அவர் உண்ணாவிரதம் இருந்தார். தமிழர்கள் எப்போதும் வன்முறையை தான் கையில் எடுப்பவர்கள் என்று அறியாதவர்கள் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய அந்த சம்பவத்துக்கு, அதாவது உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு அதற்கு முன்னன்று 2 பகுதிகளை பிரித்து பார்க்க முடியும். அதற்கு முன் நடந்ததெல்லாம் அகிம்சை வழியிலான அரசியல் ரீதியான போராட்டங்கள். அதுல எந்த விதமான வெற்றி, ஒருவர் உண்ணாவிரதம் இருந்து உயிரை நீத்துக் கொள்ற அளவுக்கு நடந்திருந்தார். இந்தியாவில் மகாத்மா காந்தியை நாங்க பெருமையா பேசுறோம். அந்த மகாத்மா காந்தியை பெற்றெடுத்த தேசம் கூட இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது அவரை சாக விட்டுத்தான் பார்த்து கொண்டிருந்தது. உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக அவர் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். மீள்குடியமர்த்தல் என்ற பெயரில் தமிழர் நிலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், அவசர கால சட்டம் நீக்கப்பட வேண்டும், ஊர்காவல் படைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் களையப்பட வேண்டும், தமிழர் பிரதேசங்களில், தமிழர் பகுதிகளில் புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்ற காவல் நிலையங்களை அமைக்கிறதுக்கான அந்த செயற்பாட்டை முற்றாக நிறுத்த வேண்டும் என்ற 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர் உண்ணாவிரதம் இருந்திருந்தார். எல்லாருமே யோசித்தது, இப்ப எல்லாம் நாங்க நிறைய உண்ணாவிரத போராட்டங்கள் பார்க்கிறோம். அந்த உண்ணாவிரத போராட்டங்கள் முதல் நாள் ஆரம்பித்து 2ஆம் நாள் மக்கள் எப்ப எழும்பெழும்பு சொல்லுவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற மனநிலையில தான் இப்ப நிறைய பேர் தங்களுடைய சுய தேவைகளுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனா தியாக தீபம் திலீபன் அண்ணா இந்த மண்ணுக்காக உண்ணாவிரத போராட்டம் இருந்திருந்தார். அவர் ஒரு அகிம்சை வழி போராளி என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. எனவே அவருடைய நினைவேந்தல் வாரம் இது. நல்லூர்ல தியாக தீபம் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்த இடம் என்றது வேற. ஆனா இப்ப அந்த தியாக தீபம் திலீபன் அண்ணாவுக்கு ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு. நீண்ட காலமாக அந்த நினைவிடம் இருக்கு. அது சேதப்படுத்தப்பட்டது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுகளும் அந்த இடத்துல, அதாவது அந்த நினைவு தூபி அமைக்கப்பட்டிருக்கிற நல்லூர் கோயிலினுடைய பின்பகுதி அந்த வளைவோடு இருக்கிற அந்த நினைவகத்தில் எல்லாருமே அஞ்சலி செலுத்துறது வழமை. நேற்று தியாக தீபம் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் ஆரம்பித்து 3ஆம் நாள். எனவே நேற்றைய நாளில் பொதுமக்கள் பலர் சென்று அங்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். அதே போல அந்த இடத்திற்கு ஒருவர் வந்திருந்தார். அவர் யார் என்றால் தேசிய மக்கள் சக்தி, அதாவது தற்போது இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். அவர் அங்க வருகிற போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால அல்லது அந்த நினைவேந்தல் நிகழ்வு பகுதியில் நின்றவர்களால மறைக்கப்பட்டிருந்தார். நீங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு அனுமதி இல்லை என்றதை சொல்லி அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார். அவர் திருப்பி அனுப்பப்பட்டது சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பேசுபொருளாக மாறி இருக்குது. தமிழர்களே ஒரு சிலர் சரி என்றும் ஒரு சிலர் தவறு என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரசேகர் அவர்களை தடுத்தது தவறு என்று சொல்றவர்கள் என்ன சொல்றார்கள் என்றால், எப்படி அதை தடுக்க முடியும்? ஒருவர் அஞ்சலி செலுத்துவதாக இருந்தால் அவர் அங்க அஞ்சலி செலுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கணும். ஒருவர் கோயில் கும்பிட போறார் என்றால் அவர் தன்னுடைய எண்ணத்தோட கோயிலை கும்பிட போகும்போது வழியில் ரெண்டு மறைச்சு அவரை திருப்ப அனுப்ப முடியாது. எனவே யாரா இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும் கூட அங்க வந்து அவர் அஞ்சலி செலுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் என்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல
சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்றார்கள், இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை போல அல்ல, இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு நல்லது செய்ய போகிறது, அந்த அரசாங்கத்துக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவர்கள் இந்த மாதிரி அஞ்சலி செலுத்த வாரார்கள். கடந்த காலங்களில் அந்த அரசில் இருக்கிறவர்கள் வந்து அஞ்சலி செலுத்த வர மாட்டார்கள், அரசில் பங்கு வகிக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் அந்த கட்சியில இருந்து கொண்டே அஞ்சலி செலுத்த வாரார்கள் என்றால் அதை வரவேற்று நிற்கணும் என்ற மாதிரியான கருத்துக்களை சொன்னார்கள். சரி, இது வந்ததை தடுத்தது பிழை என்று சொல்லக்கூடியவர்களினுடைய கருத்து. சரி என்று சொல்றவர்கள் எப்படி சொல்றார்கள் என்றால், எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? போர் நடந்த கால பகுதிகளில் எல்லாம் போரை நிறுத்தக்கூடாது என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தார்கள். அதுபோல வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கணும் என்ற அடிப்படையில் செயற்பட்டவர்களும் அவர்கள்தான். கடந்த காலங்களில் போராட்ட காணொளிகள், போராட்ட புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடப்படுகிறது. அந்த போர் நடந்த கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் சம்பந்தமான புகைப்படங்கள். அந்த போராட்டத்தில் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை வட்டம் போட்டு காட்டுறார்கள், இது இவர்தான். இப்படி போராட்டத்தை செய்து கொண்டு இவர் எப்படி இந்த நினைவேந்தல் நிகழ்வில் வந்து பங்கு பற்றி கொள்ள முடியும் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். நடுநிலையாக கருத்து சொல்வதை தாண்டி பாதிக்கப்பட்ட தரப்பாக அல்லது எங்களுடைய மண்ணுக்காக தியாகம் செய்த தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய இடத்திலே இருந்து இந்த சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், விகாரைகள் அமைத்து விகாரைகள் மூலமாகத்தான் சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வரார்கள். தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய 5 அம்ச கோரிக்கைகள்ல முதலாவது கோரிக்கையே தமிழர் நிலங்களில் மேற்கொள்ளப்படுகிற சிங்கள குடியேற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு விகாரையை கட்டுறீங்கள், பிக்கு வந்திருப்பார், அவருடைய உறவுகள் வருவார்கள், அப்படி என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு 10 சிங்கள குடும்பங்கள் வந்தா 100 ஆண்டுக்கு பிறகு அந்த இடத்துல 50 சிங்கள குடும்பங்கள் இருக்கும். கொக்குளாய்க்கு நீங்க போய் பார்ப்பீர்களாக இருந்தால், அந்த கொக்குளாய் முனைக்கு போனாலே நீங்க யோசிப்பீங்க ஒரு சிங்கள இடம் ஆண்டு. இதே நான் சொல்றேன்னா, தையிட்டி விகாரை என்றது இருக்குது தானே, தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டிருக்கு, அது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட ஒரு விகாரை. அந்த விகாரைக்கு இதுவரைக்கும் இவர்கள் தீர்வு கொடுக்கல. சரி, உடனடியாக தீர்வு கொடுக்க முடியாது, எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற ஒரு எண்ணம் என்றது வரும், எல்லாருக்குள்ளேயுமே வரும். ஆனா நீங்கள் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விளையாட்டு அரங்கு திறந்து கிரிக்கெட் அரங்கு திறந்து வைக்கப்படுகிற போது அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்த போது அந்த விளையாட்டு அரங்கில் அழைக்கப்பட்டிருந்த தேரர்களுக்குள்ள தையிட்டி விகாரையினுடைய தேரரும் ஒருவர். எனவே ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையினுடைய விகாராதிபதியை நீங்கள் உங்களுடைய ஒரு நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறீங்களா, அந்த விகாரையை ஏற்றுக்கொள்றீங்க, தையிட்டி விகாரையை ஏற்றுக்கொள்றீங்களா, எதிர்காலத்தில் அங்கே சிங்கள குடியேற்றம் வாரதை ஏற்றுக்கொள்றீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வில் அந்த கட்சியினுடைய அமைச்சரான கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பங்கு பெற்ற முடியும்? அடுத்தது இன்றைய நாளில் வவுனியாவில் தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. தியாக தீபம் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்த பகுதி நல்லூர் கோயிலினுடைய முன்பகுதியில் வடகிழக்கு மூலையிலே இருக்கிற பகுதி, கிழக்கு மூலையிலே இருக்கிற பகுதி. அந்த பகுதியில் தான் தியாக தீபம் திலீபன் அண்ணா உண்ணாவிரதம் இருந்திருந்தார். ஆனால் அவருடைய நினைவு தூபி என்பது இந்த நல்லூர் கோயிலினுடைய பின்பகுதி, அதாவது ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னுக்கா அந்த மூலையோட இருக்குது. உண்ணாவிரதம் இருந்த இடம் ஒன்று, இப்போ நினைவேந்தல் நிகழ்வு நடக்கிற இடம் ஒன்று. வவுனியாவில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வு ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அது மாதிரி பல இடங்களில் இங்கே யாராலையெல்லாம் வர முடியாமல் இருக்கோ அவர்கள் அங்கங்கே நினைவேந்தல் நிகழ்வு செய்கிறார்கள். இந்த காணொலியில் நான் சொல்றது சில வேளைகளில் தவறண்டா நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. நீங்கள் என்ன செய்திருக்கலாம், உங்களுடைய யாழ்ப்பாண கட்சி அலுவலகம் இருக்குது, அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய அல்லது வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கட்சி அலுவலகத்தில் தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய உருவப்படத்தை வச்சு உங்களால் ஏன் அஞ்சலி செலுத்த முடியல? அப்படி உங்களால் அதுக்கு அஞ்சலி செலுத்த முடியாது, அது விமர்சனத்தை ஏற்படுத்தும், அது கட்சியினுடைய செயற்பாடுகளை சிங்கள மக்கள் மத்தியில் கேள்விக்குட்படுத்தும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்க இந்த இடத்துக்கும் வரக்கூடாது. இந்த தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய புகைப்படத்தை உங்களுடைய அலுவலகத்தில் உங்களால் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆக உங்களால் தியாக தீபம் திலீபன் அண்ணாவை மனசார ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் வாரது அந்த பகுதிக்கு உங்களுடைய அரசியல் தேவைக்காக. நீங்கள் அதுக்குள்ள வந்து ஏன் அரசியல் செய்யணும்? அது உங்களுடைய அரசியல் நோக்கம் தானே. அப்படி உங்களுடைய அரசியல் நோக்கம் இல்ல, அது உண்மை என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சி தலைமையகத்தில் தியாக தீபம் திலீபன் அண்ணாவுக்கு உங்களால் நினைவேந்தல் அஞ்சலி செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இங்க வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் என்றதுதான் நோக்கமா என்றது என்னுடைய கேள்வி. இது பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் அல்லது ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு ஆதரவு
ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் அல்லது இளங்குமரனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கோ. நீங்கள் உங்களுடைய யாழ்ப்பாண கிளை அலுவலகத்தில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வை ஒரு நாள் நடத்துங்க. நீங்கள் ஒவ்வொரு நாள் நடத்தணும்னு இல்லை, ஒரு நாள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நாளண்டைக்கோ 26ஆம் நாளுக்கு முதல் நீங்கள் எப்பயாவது ஒரு நாள் எல்லாருமா உங்களுடைய கட்சி எல்லாம் சேர்ந்து இருந்து உண்மையாக அஞ்சலி செலுத்துங்கோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.